ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான முதல் ப்ரொமோ ரிலீஸுங்க. முதல் ப்ரொமோ எதுக்கு இந்த ப்ரொமோ எனக்கே புரியலைங்க. ஸோ ஏன்னா எல்லாமே சேதனை ஒரு இடத்துல எழுப்பி ஒரு டாஸ்க்கோ மேனேஜர் டாஸ்க்கோ ஏதோ வாட்டவர் நடந்தாலுமே ஸோ முதல்ல நம்ம இவர் கேட்பார் சேதனை அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு. பட் இந்த ஏன் முதல் வாட்டி தீபக்கை கூப்பிட்ருக்கே எனக்கே தெரில. ஏன்னா இது வரைக்குமே யாருமே கூப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை ஹோட்டல் டாஸ்க் இவங்க வந்தாலும் இவங்களை பர்சனலாக கூப்பிட்றாங்களோன்னு தெரியல, இல்லை அவங்களுக்கு எதனா கண்டென்ட் வச்சுருக்காங்களோ அதுவும் புரியல. ஸோ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள். அதுக்கு நம்ம சேனல் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள் மக்களே. ஸோ லைக் மட்டும் போட்டிங்கன்னா நம்ம வீடியோ பல பேரை போய் சேரும். ஸோ எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இந்த ஹோட்டல் டாஸ்கில் ஹோட்டல் ஹாஹா ஓன்ற மாதிரி டாஸ்க் வச்சுருந்தாங்களா, அதில் யார் நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் பட் அந்த கிரெடிட் எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இது கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி எஃப்ஜேக்காக தான் கேட்டிருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஏன்னா இந்த டாபிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது கேட்ட உடனே நம்ம எஃப்ஜே எழுதுக்கிறாரு. எஃப்ஜே எழுதுக்கிட்டு இந்த கார்னிவல் ஐடியா இருக்குது, வெளில உட்காந்து சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா யார் கொடுத்தது, சூப்பராக இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கெஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஹமீத் அவர்கள் ஓகே தேங்க்யூ நன்றி நல்லா பண்ண மாதிரி கொஞ்சம் பில்டப் பண்ணார். ஸோ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அந்த ஐடியா பண்ணதே நான் தான் அப்படின்னு மாதிரி எஃப்ஜே சொன்னார். ஆமாம், உண்மை தான். ஸோ எஃப்ஜே தான் அந்த ஐடியா கொண்டு வந்தார். எஃப்ஜே தான் அதை கிரியேட் பண்ணது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதே எஃப்ஜே தான். ப்ளஸ் இது நடக்கும்போது அந்த இது இருக்குல்ல, லிவிங் ஏரியாவில் இந்த இஷ்யூ அந்த கான்வர்சேஷன் பேசும்போது எஃப்ஜே எழுதி கேட்டது, நான் தானே பண்ணேன், நீங்கள் என்ன என் பேரை சொல்லியிருக்கலாம்ல. ஸோ நான் தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கலாம், நீங்கள் சொல்லவே இல்லை, நீங்கள் தேங்க்யூ மட்டும் வாங்கிட்டு போயிட்டீங்களே. அந்த மாதிரி எஃப்ஜே பயங்கரமாக அமித் மேலே ரொம்ப கோவப்பட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த திவாகருக்கும் அமித்தும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இது பேசினார். ஸோ பேசுனது கரெக்டு தான், அவர் சொல்லியிருக்கலாம். பட் அதுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அமித் என்ன சொன்னார்னா, நான் அது அந்த டைமில் மறந்துட்டேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஓகேங்களா? உண்மைதான், அவர் மறந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பேசும்போது அவர் இந்த மாதிரி தேவையில்லாத கிரெடிட்ஸ்லாம் வாங்குவாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ரொம்ப பார்க்குறது ரொம்ப டீசெண்டாக பொலைட்டாக இருக்கார். ஸோ இந்த சின்ன விஷயங்கள் சின்ன அப்ரிஷியேட்ஸ்க்கெல்லாம் அவர் பெருசாக ரியாக்ட் ஆக மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இவர் சொல்லியிருந்தார், அந்த அப்ரிஷியேட் எனக்கு கிடைக்க வேண்டிய எஃப்ஜே எனக்கு கிடைக்க வேண்டியது. பட் அவர் கெஸ்ட்டுக்கிட்ட அதை பற்றி பெருசாக சொல்லலை. ஏன்னா எஃப்ஜே அவர் கீழே ஒர்க் பண்ணியிருந்தார். இவர் ஒரு டீம் மாதிரி இருந்த ஹெட் மாதிரி இருந்தார். அவர் கீழே ஒர்க் பண்ணதால் ஸோ இந்த கிரெடிட் எனக்கு கிடைக்கல மாதிரி எஃப்ஜே சொல்லியிருந்தார். ஸோ உண்மையிலே யாருக்காக இருந்தாலும் அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி யாரோ ஒருத்தர் பேர் வாங்கி போகிறது எல்லாருக்குமே ரொம்ப காண்டாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணும்போது அதெல்லாம் பயங்கரமாக நைட்டு 10 மணி 12 மணியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். காலையில் நம்மளுக்கு மேலே ஒருத்தரை பார்த்துருமா டப்புன்னு திரும்பி சார் கிட்ட, சார் நான் தான் சார் பண்ண மாதிரி பில்டப் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயமா எஃப்ஜே எடுத்திருக்காரு. ஸோ பட் அமித் அப்படி பண்ணாரான்னு கேட்டால், என்ன கேட்டால் என்னோட ஒப்பீனியன் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது முடிஞ்சு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆரோரா சொல்கிறாங்க, இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ பிரியங்கா மேடம் எஃப்ஜேவோட ஆக்டிங்காக சூப்பராக இருந்துச்சு, இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது அமித் என்ன சொன்னார்னா, அது தடுத்துட்டாரு, ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு அமித் என்ன சொல்கிறாருன்னா, இது நானாக சொல்ல, என்ன ஒரு நபர் சொல்ல வச்சாரு, ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோன்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி சொன்னார். டக்குன்னு நம்ம விஜேஎஸ் என்ன பண்ணார், யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்க கேட்டது நம்ம அமித் தீபக் சார் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்தார். தீபக் சார் சொன்னார் மாதிரி சேதனை அப்படியே ஒரு பயமாக ரியாக்ட் பண்ணியிருந்தார். சரி, ரியாக்ட் பண்ணிவிட்டு எஃப்ஜே என்ன சொன்னார், என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, உங்ககிட்ட எப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் நீங்கள் அவர் அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுமோ இல்லை எக்ஸ்ட்ரா பண்ணுமோ எதாவது என்கிட்ட ஓப்பனாக கூப்பிட்டு பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வேளை தீபக் ஸோ ஸ்டாஃப் கிட்ட பேசாமல் ஹெட் இருப்பாங்களா, இப்போ மேனேஜரு டிஎல் அந்த வெசல் ஹெட்டிங் இந்த மாதிரிலாம் ஹெட் இருப்பாங்களா, ஸோ இவங்ககிட்ட வேறு மேபி கான்வர்சேஷன் வச்சுருப்பேன்னா அந்த இது பார்க்கலங்க. ஸோ அந்த ஒரு எந்த டைம் நினச்சா அதை பார்க்கல. ஒருவேளை அவங்ககிட்ட அப்படி பேசியிருப்போம் அப்படின்னு என்னோட தாட்டு தான். ஸோ டக்கு நம்ம சேதன் என்ன பண்ணிட்டாரு, தீபக் சொன்னார் கூப்பிட்டுலாமா அப்படின்னா, தீபக் சருன்னு உள்ள என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆனால் எல்லாமே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. பட் அமித் என்ன சொன்னார்னா, வர சொல்லுங்க பேசிக்கலாம்னு சொன்னார். எஃப்ஜேவும் வர சொல்லுங்க பேசிக்கலாம்னாரு. ஏன்னா அமித் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்லும் போது ஒரு வேளை தீபக் சொல்லியிருக்கலாம். ஏன்னா தீபக் அவர்கள் இந்த வீட்டில் இருந்த 3 நாளுமே பயங்கர கடுப்பாயிட்டார், ரொம்ப வெறுப்பாயிட்டார். ஏன்னா அவர் பிக் பாஸ் சீசன் வேறு லெவலாக இருந்துச்சு. கொஞ்சம் டீசெண்டாக சூப்பராக விளையாடுனாங்க, யார் மேலேயும் குறைலாம் சொல்ல முடியாது. பட் 50வது நாளுக்கு அப்புறம் தான் அவங்களாம் கேம் சூப்பராக விளையாடுனாங்க. அந்த பொம்மை டாஸ்க் இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வெறியே வந்துச்சு எனக்கு கேட்டிங்கன்னா. ஸோ 50 நாளுமே பிக் பாஸ் ரொம்ப டல்லாக போயிடுச்சு லாஸ்ட் சீசன்லாம்.
50 நாளுக்கு அப்புறம் வந்து பொம்மை டாஸ்க் கேட்கும்போது பயங்கர வெறித்தனமாக விளையாடினாங்க. எல்லாருமே சூப்பராக விளையாடினாங்க. ஜாக்லின், முத்து, ஸோ இவங்க தர்ஷிகா, அப்பா வந்து அன்ஷிதா, இவங்க எல்லாருமே விஷால் இவங்களுமே விஷால்லாம் வந்து நல்லா விளையாடினாங்க. ஸோ அவங்க பார்த்த பிக் பாஸ் வேறு. பட் இவர் வந்து 3 நாள் இருந்ததில் வந்து இவங்க கத்தின்னு கொலை ஐயோ வேறு லெவலாக இரிட்டேட் ஆகிட்டார். ஸோ நிறைய வாட்டி அந்த மேனேஜரை கூப்பிட்டு சொல்லி யாரை திவ்யாவை கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், ஏன் உங்கள் ஹோட்டல் இப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மஞ்சரியும் கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து இவ்வளோ நாய்ஸாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து லாஸ்ட்டாக வந்து 3வது நாள் நினைக்கிறேன் 2வது நாள் வெக்கேட் பண்ணிட்டு போயிடேன்ட்டார். சூட் கேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். சூட் கேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னால் வந்து இங்கே இருக்க முடியாது, என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது, பிக் பாஸ் எனக்கு தயவுசெய்து வெளில அனுப்புங்க சொல்லி ரிக்வஸ்டே பண்ணிட்டார். நான் வந்து உங்களுக்கு மட்டும் தான் ஒபே பண்ணிகிட்டு இருக்கேன், மற்றபடி எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது விருப்பமே கிடையாது, தயவுசெய்து நான் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ பிக் பாஸ் என்ன பண்ணார்னா எங்கள் ஸ்டாஃப்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறதுலாம் பேசியிருந்தார். ஸோ பிக் பாஸ் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பண்ணிட்டாங்க அந்த ஹவுஸ்மேட்ஸு, இப்போ இருக்க ஹவுஸ்மேட்ஸு. அதுக்கப்புறம் தீபாவுக்கு நான் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு நாள் இருந்தார். அதுக்கப்புறமே வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் வெளில போய் ரொம்ப குமுறல்கள் அதிகமாக இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து ரியலாக அவருக்கு பிடிக்கல. அவர் நார்மலாக வந்து ரொம்ப டீசெண்டாக நீட்டாக இருக்கார். ரொம்ப இந்த நாய்ஸ் எல்லாம் பிடிக்குமா அப்படின்னு தெரியல. ஓகேங்களா, சுத்தமாக வந்து நம்ம பிக் பாஸ் பார்க்கல, நம்மளுக்கே வந்து இந்த கண்டஸ்டன்ஸை பார்த்தா சுத்தமாக பிடிக்கல. அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து கத்தும் போது எப்படி இருக்கும். நம்மளாம் வந்து அடிக்கடி பார்ப்போம், 24/7 சம்டைம்ஸ் பார்க்கலாம். அவெல்லாம் 24 hours உள்ளே இருக்கும்போது எவ்வளோ இரிட்டேஷனாக இருக்கும்ன்றது தான் வேலிடான பாயிண்ட்டு. ஸோ அவர் என்ன ரிவீல் பண்ண போகிறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே. ஸோ உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ண, மறுத்தவரை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.